ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகா அருண். இந்த வீடியோவில் நாம் யோகா அப்படின்னா என்ன, யோகா எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த மதர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். பலவிதமான உடற்பயிற்சிகள் இருக்குது, பலவிதமான கலைகள் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன விதமான உடற்பயிற்சிகள்: ஜிம், டென்னிஸ், பேட்மிண்டன், ரெண்டு ஒன்று தானா, அப்புறமா வாக்கிங், சைக்கிளிங், மவுண்ட் கிளிம்பிங், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் அடிக்கிக்கிட்டே வந்து போகலாம். ஆர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது: டிராயிங், அப்புறமா பாடுறது ஒரு ஆர்ட் தான், டான்ஸ் பண்ணுறது ஒரு ஆர்ட் தான். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து இருக்குது. இவை எல்லாத்துலேயுமே மேம்பட்டு யோகா திஸ் த மதர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அப்படின்னு இருக்க காரணம் என்ன? நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அதில் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அதுலேயும் கூட சேர்த்து நீங்கள் யோகாவையும் ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பொதுவாக ஒரு செயலை நாம் செய்யும்போது நம்மளோட ஃபிசிக் இன்வால்வ் ஆகிருக்கும், நம்மளோட மைண்ட் இன்வால்வ் ஆகணும், நம்மளோட தாட்ஸ் இன்வால்வ் ஆகணும், நம்மளோட ஆக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகணும். சிம்பிளாக யோகா பற்றி சொல்லணும் அப்படின்னா யோகா அப்படின்னா யூனியன். யோகா வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கும். யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பாடி, மைண்ட், சோல், ஆக்ஷன், தாட்ஸ், இது எல்லாத்தோட கோஆர்டினேஷன் தான். அதற்காக நம்ம பண்ணுற பயிற்சி தான் யோகா. யோகா வந்து மதர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் யோகா பயிற்சி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தாட்லெஸ் ஸ்டேட் வந்து கிரியேட் ஆயிரும். ஒரு யோகா ஆசனத்தை வந்து பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உடல் அமர்வு நிலைக்கு நீங்கள் வந்தாகணும். கால்கள் சேர்த்து வச்சு பாதத்தை வந்து முகத்தை நோக்கி திருப்பி கைகளை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்தி மெதுவாக நம்ம முன்பக்கமாக வளைஞ்சி 2 கைகளாலையும் பாதத்தை பிடிச்சி நெத்தியால் முட்டியை தொடுறோம். இது ஒரு அழகான ஆசனம். இதுக்கு வந்து பச்சிமோத்தனாசனம் அப்படின்னு பேர். இந்த ஆசனத்தை செய்யும்போது நம்ம முழு கவனமுமே இந்த ஆசனத்தின் மீது மட்டும்தான் இருக்கும். நம்மளால் வேற எதையும் யோசிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் துவக்கத்தில் கார் ஓட்டும்போது உங்களோட டிரைவிங் ஸ்கில் வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ஸ்டேரிங்கை ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிருந்துருப்பீங்க. எது பிரேக்கு, எது ஆக்சலேட்டர், எது வந்து கிளச்சு அப்படிங்கிற சில இதெல்லாம் வந்து இருக்கும். ஹேண்ட் பிரேக் வந்து போடணும், கியர் போடணும். இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பிரெயின் அவ்வளவு இன்வால்மெண்ட்டாக இருக்கும். 1 இயர்க்கு அப்புறமா கண்டினியூஸாக நீங்கள் வந்து கார் டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே மசில் மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம பிரெயினுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு வேலையை வந்து ஆயிரும். அதுக்கப்புறமா நல்லா அதில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா பாட்டு பாடிக்கிட்டே நம்மளால் வந்து கார் ஓட்ட முடியும். ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே கார் ஓட்ட முடியும், இன்னொரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே கார் ஓட்ட முடியும். இது எல்லா விதமான விஷயங்கள்லையுமே மோஸ்ட்லி வந்து பொருந்திரும். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நம்ம அந்த வேலையும் பார்ப்போம். ஆனால் என்னன்னா யோகா பயிற்சி பண்ணும் பொழுது அந்த மாதிரி நமக்கு இருக்காது. நீங்கள் அந்த 1 hour தொடர்ந்து பயிற்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ண முடியும். அதான் இந்த தாட்லெஸ் ஸ்டேட். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் உடல்நிலை மேலே உங்கள் கவனம் வந்து முழுவதுமாக இருக்கணும். உங்கள் மனநிலை மேலே உங்களோட கவனம் முழுவதுமாக இருக்கணும். உங்களோட தாட்ஸ் அது ரொம்ப கவனமாக அந்த பயிற்சியும் போது வந்து இருக்கும். அதற்கப்புறமா ப்ரீதிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து பண்ணுவீங்க. இதனால தான் யோகா வந்து அனைத்து விதமான மக்களுக்குமே பொதுவான ஒரு கலையாக வந்து இருக்குது. இது ஃபார் திஸ் ரீசன் ஒன்லி யோகா இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். அடுத்ததா இந்த யோகா பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முதல்ல நேரம். இந்த யோகா பயிற்சியை பண்ணுறதுக்கு ஒரு உகந்த நேரம் என்ன அப்படின்னா அதிகாலை வேலை தான் ரொம்பவே பெஸ்ட்டு. அதிகாலை வேலையில் எழுந்து காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உங்களோட ஸ்டொமக் வந்து மோஸ்ட்லி எம்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் பயிற்சிகள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
பயிற்சி செய்கிற இடம் ரொம்பவே வென்டிலேட்டடாக இருக்கிறத மாதிரியும் நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். ரொம்ப இதமான மிருதுவான பயிற்சிகள் மூலமா வார்ம் அப்பை வந்து மெதுவாக ஜென்டலாக வந்து பண்ணிட்டு அப்புறமா சூரிய நமனங்கிற சூரிய நமஸ்கார பயிற்சி, அதற்கப்புறமா ஆசனங்கள், இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க பயிற்சி செய்யும்போது உங்களோட உடல், மனம், எண்ணம், செயல் அத்தனையுமே வந்து ஒருங்கிணைய ஆரம்பிக்கும். உடல்ல நிறைய பிராணசக்தி வந்து அதிகரிக்கும். மனம் வந்து அமைதியடையும், தெளிவடையும். அதற்கப்புறமா நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். தொடர்ந்து யோகா பயிற்சி செய்ய செய்ய என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட உடல் உறுப்புகள் மேல நாம ஒரு தீவிரமான கவனத்தை செலுத்தி யோகா பயிற்சிகளை வந்து பண்றோம். இது அந்த உடல் உறுப்புகளை நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை வந்து அதிகரிக்கும். அதுல நம்ம மாஸ்டர் ஆகக்கூடிய அந்த தன்மையை வந்து அதிகரிக்கும். ஒவ்வொரு உடல் அசைவுகள் மேலேயுமே நம்மளோட கவனம் ரொம்ப தீவிரமா இருந்தது அப்படின்னா நம்ம பாடி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். இதை மாதிரி தான் தொடர்ந்து நீங்க பயிற்சி செஞ்சு செஞ்சு உங்க உடல், உங்களோட மைண்ட், உங்களோட தாட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்க மாஸ்டர் ஆக முடியும். ஆக என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் யோகா பயிற்சி செய்யும்போது? முதல்ல இடம் வந்து சுத்தமா இருக்கணும், நம்ம அதிகாலை வேலையில் எழுந்திருக்கணும், வயிறு எம்டியா இருக்கணும். அதற்கப்புறமா தேவைப்பட்ட கொஞ்சமா வந்து தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். நம்ம நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல காற்றோட்டமான இடமா வந்து இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுக்கணும். கிராஜுவலா ஒவ்வொரு நாட்களுமே பயிற்சி செஞ்சு 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 நம்மளோட உடலோட இலகுத்தன்மையை அதிகப்படுத்தணும். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு நாம் பயிற்சிகள் வந்து தொடர்ந்து வந்து செய்யணும். உடல் ரொம்ப மிருதுவா, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது தான், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துக்கான ஒரு அற்புதமான வழிமுறை. வேற பயிற்சிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யுங்க. அந்த பயிற்சியோட சேர்த்து நீங்கள் யோகாவையும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யோகா செய்கிறதோட பலன்கள் உங்களுக்கு அந்த பயிற்சிகள்லையுமே ரொம்ப நல்லா தெரியும். இது எல்லா விதமான வயதினர்களுக்குமே வந்து ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த பணி சுமையை வந்து தாங்கக்கூடிய அளவு உடலில் பிராணசக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் இந்த யோகா பயிற்சி செய்வது மூலமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த வீடியோவில் நாம் 2 விஷயத்தை பற்றி கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. வேற இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.